ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரோஸ் மில்க் ட்ரஸ்ட்லி சீஸ் கேக் எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு 1/4 கப் அளவுக்கு மைதா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூனில் பாதி அளவுக்கு பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். கால் கப் அளவுக்கு சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். கால் கப் அளவுக்கு சுகரை ஒரே நேரத்தில் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். இப்போ பேலன்ஸ் இருக்க எல்லா சுகரையும் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பேட்ச்ல வச்சு சைடில் உள்ளதெல்லாம் எடுத்து விட்டுட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளால் மிக்ஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஓடிஜியை 180 டிகிரியில் 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு கேக்கை 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரோஸ் மில்க் கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் 1/4 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி திக்கான மில்க் கிடைக்கும். இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இடையில ஒரு ஸ்பேட்ச்ல வச்சு இந்த க்ரீம் எல்லாம் நம்ம எடுத்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம க்ரீம் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம எந்த கப்பில் கேக் செய்ய போகிறோமோ அதுக்கு உள்ளே செட் ஆகின மாதிரி நம்ம கேக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மில்க் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் கொஞ்சம் ரோஸ் மில்க் எசன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீமை வச்சுக்கலாம். இப்போ நம்ம ட்ரஸ்ட்லி சீஸ் கேக் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மில்கில் கொஞ்சமாக ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ட்ரஸ்ட்லி சீஸ் கேக் ரெடி ஆயிடுச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.